Dear 12th Standard Business Max Students, Chapter 1, Example 1.26. So, இப்போ Example 1.26 எப்படி போடலான்றதை பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். பரிதி இஸ் எய்தர் சேட் ஆர் ஹாப்பி ஈச் டே. ஸோ ஒரு நாள் சேடாக இருக்கிறாரு, மற்றொரு நாள் ஹாப்பியாக இருக்கிறாரு. இஃப் he is happy in one day, he is sad on the next day by 4 times out of 5. ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் he is happy in one day, he is sad on the next day. அதாவது நான் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டே ஹாப்பியாக இருக்கார், செகண்ட் டே வந்து சேடாக இருக்கார். ஸோ அதனுடைய பாசிபிலிட்டிஸ் என்னென்னா 4 times out of 5. அதாவது 4 times out of 5னா 4/5. ஸோ இது நமக்கு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் he is sad in one day, he is happy on the next day by 2 times out of 3. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டே சேடாக இருந்துட்டு செகண்ட் டே வந்து ஹாப்பியாக இருக்கார். ஸோ அதனுடைய பாசிபிலிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 out of 3. ஸோ முதல்ல இந்த இன்ஃபர்மேஷன் எழுதியாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுக்கப்புறம் நமக்கு அடுத்த 2 இன்ஃபர்மேஷன் நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும். ஸோ அது எப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டேவும் நமக்கு ஹாப்பியாக இருந்துட்டு செகண்ட் டேவும் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன, ஃபஸ்ட்டு டேவும் சேடாக இருக்கிறாரு, நெக்ஸ்ட் டேவும் சேடாக இருக்கிறாரு. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்கிறேன் எப்பயுமே 2 இன்ஃபர்மேஷன் நம்ம சேர்த்தோம்னா நமக்கு வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஸோ பார்ட் வந்து 1. ஸோ இந்த பார்ட் 1லேருந்து இந்த 4/5 நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹாப்பின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 1 மைனஸ் 4/5 ஸோ இதை எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை நீங்கள் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, ஸோ இங்கே வந்து நமக்கு 5 வரும். 5 மைனஸ் 4 டிவைடட் பை 5. ஸோ அப்போ இதனுடைய பார்ட் வந்து 1/5. ஸோ ஹாப்பியாக இருந்து நெக்ஸ்ட் டேவும் ஹாப்பியாக இருக்கிறது வந்து 1 out of 5. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம சேட் கண்டுபிடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். சேட் கண்டுபிடிக்க அதேமாதிரி 1 மைனஸ் இது எடுத்துக்கணும் 2/3. ஸோ இப்போ இதையும் நீங்கள் எல்சிஎம் பார்த்திங்கன்னா 3 மைனஸ் 2/3. ஸோ 3 மைனஸ் 2ன்றது நமக்கு 1 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ 1/3. ஸோ அப்போ இதனோட இன்ஃபர்மேஷன் 1/3. ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 4 இன்ஃபர்மேஷனும் அரேவ் பண்ணுறோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்ளம் போட முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி போகலான்றதை பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கண்டினியூஷத்தை எழுதியிருக்கிறேன். ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி ட்ரான்சாக்ஷன் ப்ராபர்ட்டி மேட்ரிக்ஸ் போடலான்றதை பார்ப்போம். ஸோ ட்ரான்சாக்ஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ T ஈக்குவல் டு, ஸோ இந்த பக்கம் H, இந்த பக்கம் S, ஸோ இந்த பக்கம் H, இந்த பக்கம் S. ஸோ இதேமாதிரி எழுதியிருக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ஹாப்பின்றது என்ன ஸ்டேட்டஸ்னு பாருங்கள், 1/5. அடுத்தது ஹாப்பி சேட். ஸோ ஹாப்பி சேட்ன்றது 4/5. அடுத்தது நமக்கு சேட் ஹாப்பி. ஸோ SHன்றது 2/3. அடுத்தது சேட்ன்றது நமக்கு 1/3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ட்ரான்சாக்ஷன் ப்ராபர்ட்டி மேட்ரிக்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நமக்கு கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, லாங் ரன்னாக ஹாப்பியாக இருக்கிற சான்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது தொடர்ச்சியாக அவர் ஹாப்பியாக இருக்கிற பாசிபிலிட்டிஸை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈக்லிபிரியம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்லிபிரியம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து ஒன்று ஹாப்பி, இன்னொன்று சேட். ஸோ அதுக்குள்ள ட்ரான்சாக்ஷன் ப்ராபர்ட்டி மேட்ரிக்ஸை நம்ம எழுதிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஹாப்பி சேட் 1/5, 4/5, 2/3, 1/3. ஸோ நமக்கு வர வேண்டிய ரிசல்ட் வந்து ஒன்று ஹாப்பி, இன்னொன்று சேட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு இருக்கிற ஒரு இன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஹாப்பி ப்ளஸ் சேட் அந்த பாசிபிலிட்டிஸ் சேர்த்தா நமக்கு வேல்யூ வந்து 1. ஸோ நமக்கு தேவைன்ற ஹாப்பினா அப்போ ஹாப்பி அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, 1 மைனஸ் H. ஸோ இதை எடுத்து வந்து ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண ஆரம்பிப்போம். 1/5 இன்ட்டு Hன்றது 1/5H ப்ளஸ் அடுத்தது 2/3 இன்ட்டு Sன்றது 2/3S ஈக்குவல் டு நமக்கு தேவை வந்து H. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம 1/5H ப்ளஸ் 2/3. ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் Hன்னு போட்டுருங்க. ஸோ அதை எடுத்து வந்து அப்ளை பண்ணுறோங்க ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ இப்போ 1/5h ப்ளஸ் ஸோ இப்போ இது இண்டிவிஜுவலாக தனித்தனியாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். 2/3 into 1 2/3. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் 2/3 into hன்றது 2/3h ஈக்குவல் டு h. ஸோ இப்போ h ஃபுல்லாக ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ h ஃபுல்லாக நம்ம ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ 1/5h minus 2/3h. ஸோ இந்த ப்ளஸ் h உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் h. ஸோ ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 2/3 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 2/3. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 5க்கும் 3க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா நமக்கு 15 வந்துடும். ஸோ இப்போ 5 டேபிளில் 15 எத்தனை டைம்ஸ் பாருங்கள், நமக்கு 3 டைம்ஸ். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 into 3 3, 3 into h நமக்கு 3h. அடுத்தது 3 டேபிளில் 15 வந்து நமக்கு 5 டைம்ஸ். அப்போது 2 5s are 10. ஸோ 10 into h நமக்கு 10h. ஸோ இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். ஸோ அடுத்தது நமக்கு h கீழே எதுவுமே இல்லைனா அது வேல்யூ 1ன்னு அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ். h கீழே எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1ல் வந்து 15 வந்து 15 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 15ஆல் மல்டிப்ளை பண்ணி. ஸோ அப்போ 15h. ஸோ மைனஸ் 2/3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை கண்டினியூஷன் நாங்கள் எழுதிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அதை கண்டினியூஷத்தை எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ இதை கண்டினியூஷன் எப்படி போகலான்றதை பார்ப்போம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ h ஃபுல்லாக நம்ம 3h அப்படியே போட்டுருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மைனஸை முதல்ல ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ மைனஸ் ரெண்டுமே ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 25h. ஸோ டிவைட் பை 15 ஈக்குவல் டு மைனஸ் 2/3. ஸோ 25ல் நமக்கு 3 போயிடுச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு 22 ஈக்குவல் டு மைனஸ் 2/3. ஸோ இப்போ அடுத்து இந்த 15 அங்கே கொண்டுட்டு போயிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். minus 22h equal to minus 2/3 into 15. ஸோ இதை நீங்கள் இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 3 1 டைம், இது வந்து 5 டைம்ஸ். ஸோ minus 22h equal to, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 10. ஸோ இப்போ ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ h equal to 10 divided by 22. 10 divided by 22. ஸோ h equal to, ஸோ ரெண்டுமே நம்ம 2 டேபிள்ஸால் டிவைட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இது 2 5s are, இது 2 11s are. ஸோ ஹெச்சோட ஆன்சர் நமக்கு என்ன வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ், 5/11. ஸோ அடுத்து நம்ம சேடு. ஸோ சேடு கண்டுபிடிக்க 1 minus h. ஸோ 1 minus, ஸோ ஹெச்சுக்கு பதிலாக இந்த 5/11 அப்ளை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இதுவும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 11 minus 5 divided by 11. ஸோ அப்போது 6/11. ஸோ இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எஸ்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், ஹெச்சும் கண்டுபிடிச்சிக்கிறோம். பட் நம்மளை கேட்டிருக்கிறது வந்து ஆப்பி தான் கேட்டிருக்கிறாங்க. அது நம்மளை என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, in the long run. In the long run, Paridhi is happy on any given day. ஸோ கொடுக்குற சான்ஸில் பரிதி வந்து தொடர்ச்சியாக ஹாப்பியாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் என்னென்னா நமக்கு 5 out of 11, அதாவது 11 டைம்ஸில் 5 டைம்ஸ் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கிறன்றது ரிசல்ட். ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களை நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.